சக்கரை பொங்கல் ரைட்டா? இல்லை சார், களி சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்திருக்கோம் கும்பகோணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டோன்னா, இந்த திருவாதிரை களி. இந்த திருவாதிரை அன்னைக்கு இந்த களி பண்ணுவாங்க. அது என்ன திருவாதிரைன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு நட்சத்திரம். அது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்றைக்கி அதை பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டேயில் செய்கிறதுக்கு காரணம் கேட்டால் அந்த ஃபாஸ்டிங் தான். இதோட இன்னொரு கூட்டு ஒன்று செய்வாங்க. நம்ம இன்றைக்கி களி மட்டும் செய்கிறோம். அந்த நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது இதோட சேர்ந்து அந்த கூட்டு, அந்த களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது தேவையான எனர்ஜி கிடைக்குங்கிறது தான் சரியானது. ஸோ இந்த ரெசிபி பற்றி நுணுக்கமாக நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம சக்தி கிருஷ்ணன் சார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த களி அப்படிங்கிறத தாண்டி அந்த ருசியும் அந்த வாசமும் அப்படித்தாங்க இருக்கும். வாங்க அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட், அதாவது இனிப்பு தன்மையான உள்ள ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ஒரு வாட்டியும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கத்தோடு நீங்கள் அழகாக சொல்லுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ரெசிபி சார் நம்ம பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட 60 ரெசிபி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அந்த ரெசிபி பற்றி சொல்லுங்கள். அது எப்போல்லாம் சாப்பிடுவாங்க, யாராவது சாப்பிடுவாங்க, அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். சாப்பிட்றது யார் வேணாலும் சாப்பிட்லாம் சார். ஆனால் ஸ்பெஷலாக இது வந்து இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை வரும் சார். அந்த நேரத்தில் களின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. திருவாதிரைங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த மார்கழியில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த களி பண்ணுறது வந்து சிறப்பு. அது வந்து இதோட இன்னொரு கூட்டு ஒன்று செய்வாங்க. நம்ம இன்னைக்கு களி மட்டும் செய்கிறோம். இப்போ இந்த களிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? திருவாதிரை களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/4 கிலோ, பைத்தம்பருப்பு 1 பிடி, வெல்லம் 400 கிராம், தேங்காய் 1 மூடி, ஏலக்காய் 2, முந்திரி 10 நம்பர், ஆர்கேஜி நெய் 50 ml. இப்போ தேவையான பொருள் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசியும் பைத்தம்பருப்பையும் வறுக்கணும் சார். இதில் நம்ம வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார், பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த பச்சரிசியில் இந்த மாவு பச்சரிசி, அப்புறம் வந்து இந்த இன்னொரு வகை பச்சரிசி இருக்குல்ல, கொஞ்சம் பழைய பச்சரிசியாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். பழைய பச்சரிசி. ஓகே. இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு அந்த பாசிப்பருப்பும் சேர்த்து போட்டு வறுக்கிறீங்களா? ஆமாம் சார். அந்த அரிசியை கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு அரிசி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ ரேஷியோவில் போடுறீங்க? 1 கிலோவுக்கு 200 கிராம் போடலாம் சார். 1 கிலோக்கு 200 கிராம். சரி. நம்ம இது வந்து ஒரு படிக்கு எடுத்துருக்குறோம். சரி. ஓகே. அதனால் இதில் வந்து 150 கிராம் நம்ம இதை சேர்க்கணும். சரி. ஓகே. ஸோ இதுமாதிரி வறுக்கும் போது நீங்கள் வந்து எப்படி நல்லா பக்குவம் கலர் மாறணுமா எப்படி? இந்த அரிசிக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல சார். இது வந்து புரிஞ்சோடனே வெள்ளை ஆகிடும் சார். அந்த வெள்ளை பக்கம் வர வரைக்கும் அதை அது வந்து பிறகு தான் பாசிப்பருப்பு போடணுமா? இல்லை, அதுக்கு இல்லை. இப்போ நம்ம இது கொஞ்சம் சூடு ஏறினோடனே சரி. இப்போ இதனால அந்த அரிசி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஏன் அரிசியை முன்னாடி போட்டு பைத்தம்பருப்பு அப்புறம் போகிறோம்னு சொன்னால், அரிசி வந்து வேகிறதுக்கு அந்த பொரியறதுக்கு ஒரு டைம் ஆகும். பைத்தம்பருப்பு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அதோட கலர் மாறிடும். ஓகே. அதனால இது வந்து நம்ம லேட்டாக போட்டுக்கிறோம். ஓகே. சரி. ஓகே. இது வறுக்கிற பக்குவம் என்ன சார்? இது அந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் சார். சரி. ஓகே. அப்போ நல்லா வறுத்துட்டு காமிக்கிறது. சரி. ஓகே. அந்த பைத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1-2 கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே. அது சூடு தாங்காது. அது சூடு தாங்காது. இப்போயே பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் கிண்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு அந்த வெந்தது சரியா தான், பொரிஞ்சது சரியாயிடுச்சு. அந்த அரிசி நல்ல வெள்ளையாக இருக்கு. அதாவது நல்லா பார்த்தா தெரியுங்க பாருங்க. எடுத்துக்காட்டுல இங்கே பாருங்க, பொரிஞ்ச அரிசிக்கும் பொரியாத அரிசிக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இதில் போட்டுருமா? ஓகே. போட்டு அரைக்கிறீங்க. ஸோ இது அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைக்கணும்? நம்ம ரவா குருணை மாதிரி இருக்கும். ரவா குருணை. சரி. ரவா பக்குவத்தில் அரைச்சிட்டோம் கரெக்டாக. அப்போ எனக்கு அரைச்சிட்டு எனக்கு காமிங்க. அவசியம் சார். இது நல்லா நம்ம வந்து இந்த ரவா பதத்தில் அரைச்சிட்டோம் சார். அந்த குரங்கோட ரவையோட ஸ்டைலில் இது வாசம் பாருங்க சார். இந்த பைத்தம்பருப்பு, இந்த அரிசி, இந்த ஏலக்காய் வறுத்த உடனே அதோட ஸ்மெல் வந்து அரைக்கும் போது நல்லாவே வந்தது. நல்லாவே. ஆமாம் சார். சரி. ஓகே. அடுத்தது நெய் சார். 1 kg நெய் இந்தாங்க. ஸோ களினால அந்த நெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. நெய் விட்டோம் சார். இப்போ இந்த நெய்க்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இந்த நெய் காயணுங்கிறத நான் வெயிட் பண்ண மாட்டேன். முந்திரி முதல்ல போட்டுருவேன். அப்போ என்ன முந்திரி மேலேயும் வந்து உள்ளேயும் வந்து கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரியை போட்டோம்னா மேலே இருக்கிற அந்த தோல் வந்து வெந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகாது, மேலே கருப்படிச்சிடும். அதெல்லாம் முன்னாடியே நான் போட்டுருவேன். அதே மாதிரி முந்திரியை வந்து முழுசாக இருக்கிறது வந்து இந்த களிக்கு வந்து இது மாதிரி சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். ஓகே. கொஞ்சம் முழுசாக இருக்குது பார்வைக்காக. பார்வைக்காக. அது முக்கியமாக நான் எடுத்து வச்சுருது.
என்னோட பார்வைக்காக நான் முழுசாக எடுத்து வச்சேங்க. இதை முன்ன விஷயம் அவரை உடச்சி தான் வச்சாரு, நான் முழுசாக போடுறேன். முந்திரின்னு தெரியணுங்கிறதுக்காக. ஆமாம், அதான் விஷயம். சரி, இப்போ நான் உடச்சதை போட்டோமா முழுசாக போட்டு சொல்லுங்க. உங்கள் பாதி என் பாதி போட்டுருங்க. இந்த களின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சில இடத்துல வந்து இந்த உளுத்தம்பருப்பு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த களிக்கு எதுக்காக நெய் யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? இது வந்து ஸ்வீட் பேஸ் தான் சார். அதனால் இதில் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அந்த ஸ்வீட் பேஸ் மாறிடும் சார். அதனால் இது நெய் தான் சார் மேட்ச். நெய் தான், சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த முந்திரி வறுபடட்டும் சார். வறுபட்டோன்னா தண்ணி சார். ஓகே. தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டியாக அப்புறம் அந்த வெல்லம், தேங்காய் எல்லாத்தையுமே அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம் சார். ஓகே, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருமா? ஆமாம் சார். ஓகே. இந்த வெள்ளத்தை வந்து பாவு வெள்ளமா இல்லை எப்படி? ஏன்னா வெள்ளத்துலேருந்து 2 விதம் இருக்குல்ல? ஆமாம் சார். இந்த வெல்லம் வந்து நான் உருண்டை வெல்லம் யூஸ் பண்ணுறேன். சரி. நான் வந்து இந்த அச்சு வெல்லம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அச்சு வெல்லத்தை விட இது ஒரு ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் வந்து இது எக்ஸலண்ட்டாக இருக்குது. தண்ணி சேர்த்தலாம் சார். முந்திரி வந்துருச்சு சார். தண்ணி தாங்க. இப்போது எனக்கு வந்து இதோட அளவு சொல்கிறேங்க. ஏன்னா கண்டிப்பாக பருப்பு சேர்த்து போடுறோம். ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு சொல்கிறேன். ஏன்னா முந்திரி கலர் மாறக்கூடாது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டார், அதான் விஷயம். மொத்தம் 2.5 கப்பு சார். நம்ம எந்த அந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம வந்து உடைச்ச பிறகு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்துக்கலாம் சார். எக்ஸாம்பிள் இந்த பாத்திரத்தில் அதில் அளந்துக்கலாம் சார். இப்போ நம்ம வந்து இப்போ இதில் நம்ம அளக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, அதனால இப்போ 2.25 ஊற்றுவேன். பட் வந்து நம்ம 2.5 நம்ம சரியாக அளந்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா 2.5 கப்பு தண்ணி வச்சா போதும். சரி, ஓகே. அப்போ இதில் ஊற்றிடுங்க. ஓகே. இது நாங்கள் ஆல்ரெடி மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கா உங்களுக்கு. தண்ணி ஊற்றின பிறகு நம்ம அந்த கொதிச்ச பிறகு வெள்ளத்தை போடுறோமா இல்லை இப்பயே போடலாம்? வெள்ளம் எல்லாத்தையும் ஒன்றா போடலாம். வெள்ளம் போடலாம், தேங்காய் போடலாம், எல்லாத்தையும் ஒன்றா போடலாம். சரி, ஓகே. இந்தாங்க வெள்ளம். ஆக்சுவலாக வந்து வெள்ளத்தில் மண் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா அதை நம்ம பாகுபடிச்சு தான் அதில் சேர்க்க முடியும். மண் இல்லாத வெள்ளமாக நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா கொஞ்சம் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் சார். சரி. இப்போ இந்த தேங்காயும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணி சேர்த்துறோம். ஓகே. ஸோ இந்த கொதிச்ச போடுற பக்கம்லாம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். ஈஸி தான் வேலை. தேங்காய் இந்த இதில் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் பல் வந்து இந்த தேங்காய் திருகின தேங்காய் வந்து வாய்க்கு ஒரு ருசி நல்லா இருக்கும் சார். சரி, அப்போ நான் கொதிச்ச பிறகு எனக்கு காட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போ போல நீங்கள் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ரியலி தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே உங்களோட சஜஷன், ஃபீட்பேக், ரெசிபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கொதி வந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ அரிசி போடலாமா? அரிசி போடலாம் சார். அது போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிடணும், இல்லைனாக்கா கட்டி கட்டும். அதே மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் கிண்டிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் கொட்டை அப்போ நீங்கள் பண்ணுங்கள், நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மாதிரி வீட்டில் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன கொண்டை நீங்கள் ஒரே ஆளாக பண்ணிக்கலாம். போடுவா? போடுங்க சார். போதுமா? போடுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக. ஆமாம். அந்த வீட்டில் ரவா கேசரி பண்ணுற பக்கம் அதே ரைட்டு. இப்போ இது போட்ட பிறகு நம்ம எப்படி அந்த குக் பண்ணுற பக்கம் எப்படி இருக்கும்? 5 மினிட்ஸ் சார். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அரிசியை வந்து பொரிச்சிடுறோம்ல சார். அது இதையும் பைத்தம்பருப்பையும் பொரிச்சிடுறோம். அதனால் இமீடியட்டாக அது வந்து வெந்துடும். டைட் ஆகிடுச்சு பாருங்க சார். சரி, ஓகே தான். அந்த அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுமா இல்லை ஃப்ளேம் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாமா? இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் தான் சார். அதான் போட்ட பிறகு. ஆமாம். சரி, தான். நீங்கள் வீட்டில் இந்த ரவா கேசரி, ரவா உப்புமா பண்ணுற அந்த பக்குவத்தில் தான், வேறு எதுவுமே இல்லை. சரி, இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு சார். ஓகே. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் இல்லை டக்குன்னு ஆயிடுச்சு. தண்ணி நல்லா இழுத்துருச்சு. ஓகே. இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் சார். சரி, ஓகே. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதை வந்து மூடியை போட்டு மூடிட்டோம்னு சொன்னோம்னாக்கா 5 to 10 மினிட்ஸ் சார் அதிகபட்சம். இப்போ நம்ம அளவு அதிகமாக பண்ணியிருக்கோம், அதனால் 10 மினிட்ஸ் அதை கொடுத்துக்கிறோம். 5 மினிட்ஸ் போதுமானது. அப்போ ஒரு தடவை கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு தடவை மூடி போட்டு முடியலாம் சார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த உதிரி பக்கம் கிடச்சி. உதிரி பக்கம். இப்போ நெய் போடலாமா லாஸ்ட்டாக? கடைசியாக கொஞ்சம் மேலே நெய் விட்டு நம்ம இறக்கலாம் சார். அவ்வளோதான். அப்போ இப்போ மூடி போட்டுறோம். ஆமாம் சார். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அந்த டைம் முடிஞ்சு சார். கரெக்டாக செட் ஆகிடும், பார்க்கலாம் சார். இதுக்கப்புறம் இப்போ உடைக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுலாம் சார். சரி, ஓகே. இந்தாங்க உங்கள் தாராள மனசுக்கு ஏற்ற மாதிரி நெய். இல்லை, இதில் வந்து எனக்கு தாராளத்தோட உங்கள் மனசு தான் சார் தாராளம். சரி, முன்னாடி நம்ம அந்த தட்டு போகிறதுக்கு முன்னாடி அதோட பதம் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ பாருங்கள் அந்த பதம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கெட்டித்தன்மை. அந்த அரிசியும் வெந்த பிறகு அந்த நோய் பக்குவத்துக்கு அது முழுசு அப்படி ஒன்றும் தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் சார். அப்படியே அந்த பாசி பருப்பு வெல்லம். ஆமாம் சார். சக்கரை பொங்கல் ரைட்டா? இல்லை சார், களி சார். களி கொடுங்க. என்னங்க கொடுங்க. அப்படி பாரு, அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாரு. அவ்வளோ முந்திரி போட்டு எனக்கு ஒரு முந்திரி கூட கிடைக்கல சார். வேணாம் சார். எனக்கு அதான் பெரிய மனசில் வருத்தம். இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாரு, எனக்கு ஏற்ற மாதிரி தரலையே அவர். அதுதான் சார் முந்திரியை முழுசாக போட்டேன்.
இந்த இடத்துல அந்த அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அந்த பக்குவம் அவர் ஸ்டார்டிங்கே சொன்னார், அந்த நல்லா உருண்டு வர பக்குவம் நல்லா இருக்குன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரிசியும் அந்த பாசிப்பருப்பு வெல்லம் இந்த நெய்யோடு பார்க்கும்போது நல்லா உருண்டு வர பக்குவம், கையிலேயே ஒட்டாது. இந்த கையில் எடுத்தீங்கன்னா ஒட்டாது. தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பக்குவத்தில் வரும். இதுதான் விஷயம். அது ஒன்று சார் இன்னும் நேராக இன்னும் உதிரி ஆகிடும். அந்த அரிசி உடச்சனில்ல, அந்த அரிசி வந்து அது ஒன்று மென்று சாப்பிடும்போது அந்த வெள்ளத்தோட தேங்காயோட சேர்த்து சாப்பிடும்போது ஹைலைட்டாக இருக்குது. இல்லை பச்சை கருப்பு போடுவாங்களா? இல்லை பச்சை கருப்பு இந்த உரத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதான் கேட்டாங்க. நைஸ். இது அதெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னாக்க இந்த ஃப்ளேவர் அதில் இருக்காது. அந்த வெள்ளத்தோட அந்த தேங்காய் அந்த அரிசி எல்லாம் மென்று சாப்பிடும்போது இனிப்புத்தன்மை அதிகமாக இல்லை. அது கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது. வெரி குட். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக. அது அந்த மென்று சாப்பிட்றது தான் ஹைலைட்டாக இருக்குது. ரியலி தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். வெல்கம் சார். என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். இது என்னுடைய விலாசம். இதுதான் இங்கே தான் என்னுடைய மெயின் கிச்சன். எனக்கு இன்னொரு இடமும் நமக்கு சுவாய்மலையில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன், ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன். என்னுடைய சர்வீஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன். 9443161929 9360300884. நன்றி. தேங்க்யூ சார். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணால் இன்னொரு நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்த ஃபெஸ்டிவல் அந்த டைமுக்கு தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி நல்ல ரெசிபி வீட்டில் எப்போனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி ஓ பை டேக். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.